Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஸ்கிப் பண்ணாம பாருங்க friends. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே friends, கீரை குழம்பு பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இது போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. போய் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சு சின்ன வெங்காயம் நிறைய போட்டு வதக்குறேன். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலாக்கள் ஒன் பை ஒன்னாக வந்து சேர்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுற மசாலா வந்து தேங்காய், மிளகு, சீரகம், வத்தல், இது 4 இதையுமே வந்து நம்ம மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதில் வந்து மிளகு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறமா வத்தல் வந்து கொஞ்சமாக 2-3 தான் இருக்கும். மிளகு காரம் தான் வந்து ஜாஸ்தி இருக்கும். இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி இதை நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா இதில் ஒரு பவுடரும் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன பவுடர் அப்படின்னா பாசிப்பருப்பு அல்லது துவரம்பருப்பு ஏதாவது ஒரு பருப்பு எடுத்துக்கோங்க. அது ஒரு கைப்பிடி, அப்புறம் ஒரு ஸ்பூன் பச்சரிசி, இது ரெண்டையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபைன் பவுடராக வரல அப்படின்னா ஜலிச்சிக்கோங்க. இந்த பவுடரை ஒன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த மசாலாவை நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான கீரை, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கீரை, முருங்கைக்கீரை, அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். கீரையை நல்லா வதக்கணும். கீரை வதக்குனதுக்கு அப்புறமா நான் சொன்ன அந்த பவுடர் அதையும் நீங்கள் சேர்த்து நல்லா வதக்கணும். கீரையை வந்து ஓரளவுக்கு 80% வந்து குக் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம வதக்கணும். அப்போ தான் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் அந்த பவுடர் சொன்னேன் இல்லையா, அந்த பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு 3 minutes to 4 minutes நல்லா குக் ஆகணும். இப்போ வந்து உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது கூட நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு துவரம் பருப்பு, அது வந்து வேக வச்சுருக்கிறேன். மஞ்சள் உப்பு போட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி வரும். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சால்ட் கூட சேர்த்து நம்ம கொதிக்க விட போகிறோம். நல்லா இது வந்து வேகணும். அப்போ தான் வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்போ 80% தான் வெந்திருக்கு. இன்னுமே நமக்கு நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், ஒரு 2 cups வந்து தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுறேன். இதில் வந்து தண்ணி நிறையவே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பருப்பு சேர்த்துருக்கோம், அது போக பாசிப்பருப்பு வந்து வறுத்து அரைச்சி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அரிசி மாவு, இது எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். ஸோ நம்ம தண்ணி எந்தளவுக்கு ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம். எப்படினாலும் வந்து உங்களுக்கு திக்காக கிடைக்கும் குழம்பு. இப்போ வந்து நீங்கள் சாம்பார் பவுடர் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்க்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி குழம்பே வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிளகு ஸ்மெல்லோட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு குக்கரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 whistles மட்டும் விடுறேன். அதுக்கப்புறம் அந்த மிச்ச கீரையுமே வந்து உங்களுக்கு நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த குழம்பு ரெடி ஆயிரும். இதோ நமக்கு வந்து கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் இருக்குது, நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டைம் இருக்கும்போது கட்டாயம் கேட்டு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்டு நாங்கள் இது போக வந்து பாரம்பரிய அரிசி கஞ்சி மாவு அது எல்லாமே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். தேங்க்யூ, பை. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.